அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ரொம்ப அழுக்காலாம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து தொடச்சிடலான்னு சொல்லிவிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து கழுவ போடுறேன். நம்ம வந்து கழுவ போட்டுட்டு நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை தண்ணி தெளித்து விட்டுட்டு பாத்திரத்தில் நம்ம இந்த அடுப்பு துடைக்கிறது அப்புறம் நம்ம மேடையை துடைக்கிறதெல்லாம் துடைச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த தண்ணி தெளித்து விட்ட பாத்திரம்லாம் கொஞ்சம் ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஸோ கேஸ் ஸ்டவ்வை தூக்கிட்டு அது கீழே இருக்க குப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பெரிய டென்ஷன் குறையும். ஸோ இவ்வளோ குப்பை இங்கே இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கப்பில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன், வெறும் தண்ணி தான். அதை வந்து சும்மா தெளித்து விட்டுக்கிறேன். ஏன்னா பெருசாக அழுக்கு இல்லை, அதனால் தண்ணி தெளித்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஊறும். இப்படி பண்ணி விட்டு ஊறின பிறகு அதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சி எடுத்தோம்னாலே ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும்.